அரை கிலோ வாங்கிட்டு வர சொன்னான். ஆமாம், இந்த மருமகக்காரி நம்ம சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாளே, அதுக்கு என்ன பண்ணுறது? நமக்குன்னு ஒரு மாமியார் இருக்காளே, அவங்க சொன்ன பேச்சு கேட்போன்னு இருக்காளா? கிளம்பிடுவா. என்னமோ ஊர்லேயே இல்லாத மாதிரி இவ ஒருத்தி தான் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பிடுவா. அப்படியே மினின்னு மினிக்கிட்டு வரட்டும் வரட்டும். இன்னைக்கு எப்படி என்னை தாண்டி அவள் வேலைக்கு போகிறான் நானும் பார்க்குறேன். என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் ஆகலத்த, நான் கிளம்பி போயிட்டு வரேன். அட கரும முடிச்சோடே, அதுக்கு ஏன் இப்படி கத்துற? சும்மா அத்தை, சும்மா. மூஞ்சி முகர கட்டையும் பாருங்க. நீ இன்னைக்கு ஒன்றும் வேலைக்கெல்லாம் போவேனா, உள்ள போ. ஆமாம், இவங்க பெரிய ஜெயம் படசாதா கையை தூக்கி முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் சொல்லுவாங்க. எத்தை என்னத்தை லூஸ் மாதிரிலாம் பேசிக்கிருக்கிய? நான் வேலைக்கு போகலன்னா எப்படி சம்பளம் வரும்? மாதம் 1ஆம் தேதியான சம்பளம் பணம் எங்கே, சம்பளம் பணம் எங்கே அப்படின்னு கேட்க தெரியுதுல்ல. கரெக்டாக வேலைக்கு போனால் தானே சம்பளம் கொடுப்பாங்க. இது கூடவா உங்களுக்கு தெரியாது? இன்னைக்கு வீட்டில் இருந்து நான் இப்போ என்ன தான் பண்ண போகிறேன்? சம்பளம் வரலைன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்களே காராச்சவு, இதெல்லாம் எப்படி வாங்குறது? முறுக்கு வாங்கி திங்கிறீங்க, மிச்சர் வாங்கி திங்கிறீங்க, இதெல்லாம் எப்படி வரும்? காசு இல்லைன்னா சம்பாரிச்சா தானே காசு வரும். என்ன இதெல்லாம் கேட்குறா? போகிற போக்க பார்த்தா திங்கிறதெல்லாம் பிடுங்கிடுவாளோ? சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. நீ வேலைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிறது எனக்கு பிடிக்கல. ஒழுங்காக சேலை கட்டிட்டு போ. எத்தே எனக்கு சேலையெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் இதை போட்டுட்டு போகிறேன். சேலை உனக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா சுடிதாரை போட்டுட்டு போ. எத்தே எனக்கு சுடிதாரும் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அந்த சால் முன்னாடி வந்து விழுந்துட்டே இருக்கும். எனக்கு இதுதான் நல்லா இருக்கும். விடுங்க, என்னை என் போக்கில் விடுங்க. முன்னாடி வரும்னா பின்ன போடுடி. அதுக்கு ஏன் சுடிதாரே போட மாட்டேங்கிற? எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சொன்னால் கேளுங்க. அவரே ஒன்றும் சொல்லலை, நீங்கள் ஏன் இப்போ தேவையில்லாமல் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன இவ்வளோ தூரம் எதிர்த்து பேசுகிறா? இப்படியே வளர விட்டால் நமக்கு மரியாதை எல்லாம் போயிடும். இப்போவே ஒரு ட்ராமா ஆரம்பிக்கிறேன் பாரு. அம்மாடியம்மா, உனக்கு நல்லது சொன்னால் கசக்கத்தான் செய்யும். உன் புருஷன் கேட்கல, உனக்கு அம்மா மாதிரி இருந்தால் நான் கேட்குறேன்ல, உனக்கு அப்படி தானே தோணும், அப்படி தான் தோணும். ஷோ, கிளவி ட்ராமாவை ஆரம்பிச்சிருச்சு. எத்தே இப்போ எதுக்கு இப்போ அழுதுட்ருக்கீங்க? அப்படி என்ன நான் சொல்லிட்டேன்? சரி விடுங்க, நாளையிலேருந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகல. ஆனால் இன்னைக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். இப்படி தான் போகணும். அழுத உடனே மரியாதை வந்துருச்சு. சரிடியம்மா, சரி போயிட்டு வா. ஆமாம், இந்த கிளவி சொல்கிற மாதிரி சேலை சுடிதார்லாம் போட்டுக்கிட்டு போக முடியாது, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இன்றைக்கி ஏதோ அழுதுச்சுன்னு சொல்லியாச்சு, நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதே. எவ்வளோ சந்தோஷம் கிளவிக்கு. இந்த மாமியார்கிட்டேருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமா தான் பார்க்க. சை, வாயை மூடிட்டு கிளம்பிட்டா. மாதம் 1ஆம் தேதி என்ன சம்பளத்தை வாங்கிடணும், வச்சு விடக்கூடாது. நம்ம காராச்சவ திம்போ. அம்மா வாடி, என் சீனி சக்கரை கிளியே, வா வா. உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேற்றே சொன்னேன் வரேன்னு, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? நேற்றே வரலாம் தாம்மா இருந்தேன், ஆனால் நேற்று கொஞ்சம் வேலை வந்துருச்சு, அதனால தான் இன்றைக்கி வரேன். சரி வா, வந்து உட்கார், இந்த காராச்சம் எடுத்துக்க. வா வா. அம்மா, எனக்கு காராச்சம்லாம் வேணாம்மா. நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, அதுக்கு நகை ஏதாவது போட்டுட்டு போகணும். உனக்கே தெரியும், அவர் என் எல்லா நகையும் எடுத்து விற்று ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ணிட்டாரு. இப்போ ஒரு நகை கூட இல்லை. உன்கிட்ட ஏதாவது நகை இருக்காமா? என்கிட்ட என்ன நகை இருக்குது? என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. இந்த கழுத்தில் போட்டிருக்கேன், அதுதான் இருக்குது. வேணுமா? அதை வேணா தரவா? அம்மா என்னம்மா நீ, அது சின்ன செயினாக இருக்குமா, நல்லா பெருசாக ஏதாவது போட்டுட்டு போனாதாம்மா நல்லாயிருக்கும். கவரிங்கில் போட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் உன்கிட்ட வந்து கேட்டேன். சரிடி, இப்போ நம்ம என்ன நகையாக வாங்க முடியும்? ஏதாவது கவரிங்கில் எடுத்து போட்டுட்டு போ. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ஏதாவது உனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி பார்க்குறேன், சரியா? நம்ம நாத்தனாக்காரி வந்த மாதிரியே இருக்குது. திருப்பி வீட்டுக்கு போய் பார்ப்போமா? ஒளிஞ்சு நின்று பார்ப்போம். அதெல்லாம் இருக்கட்டும்மா. உங்கள் மருமகன் இருக்கால்ல, அதான் எங்கள் அண்ணி. அவங்கள்ட்ட நகை ஏதாவது இருந்தால் எடுத்து கொடுமா. நான் நாளைக்கு போட்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். அடிப்பாவி, அங்கேருந்து என் நகைக்கு ஆப்பு ஓகே தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கியா? மாமியா கிழவி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அட ஆமாம், அவள் நகை இருக்குதானே, நீ எடுத்துகிட்டு போம்மா. அவள் என்ன சொல்லுவா, என்ன சொல்லிடுவா, நம்ம பார்த்துக்கலாம். நாளாண்டைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா. அட லூசு கிறுக்கி, எதுக்கு நீ கொண்டு வந்து கொடுக்கணும்? நீ ஏன் வச்சுக்க. இங்கே திருட வந்தேன், அவன் எடுத்துகிட்டு போயிட்டேன், நீ அடிச்சு போட்டுட்டு அப்படின்னு நான் சொல்லி கதை கட்டிக்கிறேன். கதை கட்டவா நமக்கு தெரியாது. நீ எடுத்துகிட்டு போமா, திருப்பிலாம் தர வேணாம். அம்மா என்னம்மா சொல்கிறேன்? அட ஆமாம்மா, ஒருத்தி நம்ம வீட்டுக்கு எதுக்கு வர நகையெல்லாம் கொண்டுட்டு நமக்கு பயன்படணுங்கிறதுக்காக தானே. அவளுக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம வச்சுக்குவோம். நீ எடுத்துகிட்டு போ, திருப்பிலாம் தர வேணாம், சரியா? அம்மா ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, விடு, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? அட கிழவி,
எங்கள் வீட்டில் வாயை வைத்து கட்டி கஷ்டப்பட்டு நீ கேட்குற நகையெல்லாம் போட்டு உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த நகையை நீ எடுத்து பயன்படுத்திக்குவ, உன் மகளுக்கு எடுத்து கொடுப்ப, அவள் திருப்பி தரணுன்னாலும் வேணாம்ப. எப்படி ரெண்டும் கொஞ்சம் குழாவை தெரியுதுன்னு பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு குழவிக்கல் எடுத்து மண்டையில் போடணும் போல ஆத்திரம் வருது. அம்மா அம்மா வாமா, உடனே இந்த நகையை கட்டுமா, எடுத்துட்டு போறேன் நான். உன் மருமக வேற வந்துடாம. அவன் எங்கேயும் வச்சிருப்பா, அவளோட கபோர்ட்ல தான் வச்சிருப்பா. வா, நான் உனக்கு எடுத்து தரேன், வா. ஐ, நகை வரப்போகுது. ஏ கிழவி, நீ தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் உனக்கும் நகை கிடையாது, உன் பிள்ளைக்கும் நகை கிடைக்காது. காராச்சவு வேற இங்கே அனாதையாக இருக்கு, தின்னுட்டு போவோம். இப்போ போய் அந்த கிழவி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பாருடி, உனக்கு எந்த நகை வேணுமோ எடுத்துக்க. அம்மா, முதல்ல என் கழுத்துக்கு ஏதாவது வச்சு பாருமா, அப்பதானே தெரியும். இந்த நகை எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குமா, உன் கழுத்துக்கே செஞ்ச மாதிரி இருக்கு.